இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நரேட்டிவ் எஸ்ஸேயோட அவுட்லைன் தான் பார்க்க போகிறோம். நரேட்டிவ் எஸ்ஸே அப்படின்னா ஒரு கதை சொல்கிற மாதிரி நம்ம எஸ்ஸே எழுத போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன், பாடி பேராகிராஃப், அப்புறம் கன்க்ளூஷன். இதான் அவுட்லைன். இன்ட்ரடக்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா ஹூக் அப்படின்னா மெயின் பாயிண்ட். மேக்ஸிமம் இந்த நரேட்டிவ் எஸ்ஸே அப்படின்னா கதை சொல்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நரேட்டிவ் எஸ்ஸேக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹவு டிட் யூ லேர்ன் ஸ்விம்மிங் அப்படின்னா ஸ்விம்மிங்கை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, அப்போ அதுக்கு எஸ்ஸே எழுதணும்னா எப்படி எழுதணும் அது மாதிரி பார்த்துக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டெரிபிள் ஆக்சிடெண்ட்டை பற்றி விவரிச்சு எழுதணும். அதுக்கப்புறம் சம்மரில் 1 டே அப்படின்னா சம்மரில் ஒரு டே எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அதை ஒரு நரேட்டிவாக ஒரு கதை சொல்கிற மாதிரி எழுதணும். அதான் இந்த எஸ்ஸேயோட மெயின் பாயிண்ட். இன்ட்ரடக்ஷன் என்னென்னா ஹூக் அப்படின்னா மெயின் பாயிண்ட்டாக எழுதிடணும். இப்போ நம்ம ஸ்விம்மிங் பற்றி தான் எழுத போகிறோம் அப்படின்னா ஸ்விம்மிங் தான் மெயின் ஹூக் பாயிண்ட்டு. அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டாபிக் டு யூ அண்ட் ரீடர் அப்படின்னா அந்த ஸ்விம்மிங்கோட பேசிக் இன்ஃபர்மேஷனை முதல்ல கொடுத்துடணும். அப்புறம் நம்ம இதிலேருந்து தீசிஸ் அப்படின்னா ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம். நான் ஃபைனலாக ஸ்விம்மிங் எப்படி கற்றுக்கிட்டேன், இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி அதை தான் நம்ம இந்த பாடி பேராகிராஃப் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இதில் முடிச்சிடணும். அடுத்து பாடி பேராகிராஃபில் என்ன எழுதணும்னா செட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் அபவுட் த ஈவெண்ட் அப்படின்னா ஸ்விம்மிங்கை பற்றி எழுதுறீங்க அப்படின்னா ஸ்விம்மிங்னா என்ன, அது அதில் எப்படி நம்ம கற்றுக்கணும், எங்கெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அதை எழுதணும். ஆக்சிடெண்ட் அப்படின்னா எங்கே நடந்துச்சு, எந்த பிளேஸில் நடந்துச்சு அதை எழுதிக்கலாம். சம்மரில் 1 டேனா நம்ம எந்த பிளேஸுக்கு போகிறோம், அங்கே எப்படி இருந்துச்சு, பேக்ரவுண்ட் எப்படி அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் கேரக்டர்ஸ் நம்ம கூட யாரெல்லாம் வந்தாங்க, நம்ம கூட யார் இருந்தாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் ஷார்ட் அனடாக்ட் ஆர் ஃபோர் ஷேடோயிங் ஆன்செட் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னா அங்கே நடந்த ஈவெண்ட்ஸ், அங்கே நான் வேறு என்னெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக என்னெல்லாம் நடந்துச்சு அதை ஒரு கதை சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைனலாக நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, அது ஆக்சிடெண்ட்டை பற்றி எழுதுறீங்க அப்படின்னா எதனால உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, என்ன ப்ராப்ளம் நடந்தது அதையெல்லாம் எழுதிட்டு எண்டிங் ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். அப்புறம் கன்க்ளூஷனில் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, நம்ம சொன்ன கதைக்கு ஒரு மாரல் இருக்கும்ல, அதாவது எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக இன்னொரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது மாரல் ஆஃப் தி ஸ்டோரியாக எழுதிடலாம். இப்போ ஆக்சிடெண்ட் அப்படின்னா இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், நம்ம வண்டியை எப்படி ஓட்டணும், ஸ்லோ ஓட்டணும், இல்லைனா டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஓவரால் சப்ஜெக்ட் இதை மோஸ்ட்டாக இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதை எழுதிட்டு அப்புறம் கால் டு ஆக்ஷன் இஃப் அப்ளிகபிள்னா மட்டும்தான் இதை எழுதணும். கால் டு ஆக்ஷன்னா நம்மளோட கதையை நரேட்டிவ் எஸ்ஸையை ரீட் பண்ணுறவங்கள ஏதாவது நம்ம செய்ய தோன்றோம், அதான் கால் டு ஆக்ஷன். பொதுவாக இப்போ ஆக்சிடெண்ட்டை பற்றி எழுதுகிறோன்னா நான் இந்த தப்பு பண்ணனால ஆக்சிடெண்ட் ஆக போச்சு, நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க, டிராஃபிக் ரூல்ஸை மீறாமல் இருந்தால் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் அதை எழுதலாம். இன்னும் ஸ்விம்மிங்கை பற்றி எழுதணும் அப்படின்னா நான் இப்போ நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமும் இப்படியெல்லாம் ட்ரை பண்ணி நான் கற்றுக்கிட்டேன், அது மாதிரி நீங்களும் பண்ணால் உங்களாலே ஸ்விம்மிங் கற்றுக்க முடியும், அப்படி கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் நரேட்டிவ் எஸ்ஸேயோட அவுட்லைன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.